ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி என்பவர்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக நீங்கள் அதாவது உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி வீட்டில் இருந்தபடியே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது உங்கள் ராசி ரீதியாக உங்களுக்கான இஷ்டக்கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அதை மனதார வேண்டிக் கொண்டு வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த மகாலட்சுமி அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்துமே வீடியோவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த பதிவின் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ரிஷபராசி என்பர்கள் ரொம்பவே அமைதியானவங்க. அமைதியின் மறு உருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அமைதியாக இருந்தே நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் நல்லா பழகுவாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் அந்த டைமுக்கு பிறகு அவங்க ரொம்ப க்ளோஸாக உங்களுக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க மாறிடுவாங்க. அதே போல் உள்ள ஒரு விஷயம் வெளியே ஒரு விஷயம் அப்படின்னு இவங்களுக்கு பார்த்து பேசவே தெரியாது. சண்டை போட தெரியாது. வர சண்டையும் என்னமோ பண்ணுங்க, நான் என்னால் சண்டை போட முடியாது, நான் இப்படி தான் அப்படின்னு அமைதியாகவே இருந்துக்குவாங்க. அப்படி அமைதியின் மறு உருவமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் கும்ப ராசியில் இருக்கார். செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரித்து வராரு. மேலும் 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. மேலும் புதன் பகவான் மிதுன ராசியில் இருக்கார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. மேலும் சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாரு. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சந்திரன் இந்த காலகட்டத்தில் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய 4 ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலைநயமுளிரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி என்பவர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 11ஆவது இடத்தில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலனை அவர் ஏற்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பாராத சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. தேவையில்லாத வேலையை செய்யவே செய்யாதீங்க. இல்லைனா பணி நீக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. மேலும் சந்திர பகவானுடைய நகர்வு கூட உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. இதனால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்தில் அமர்றாரு. இதனால் வியாபாரத்திற்கு வேண்டிய பொருட்களை மொத்தமாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் வீண் விரயங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விடாமுயற்சியால் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. மேலும் நீண்ட கால நோய் தொந்தரவு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தானாகவே விலகி ஓடும். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் மிகப்பெரிய லாபத்தை பெறுவாங்க. மேலும் குடும்ப பிரச்சனையை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாக நீங்கள் நடப்பீங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் பண வரவில் தடை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கேது பகவான் 5வது இடத்துல இந்த காலகட்டத்தில் இருக்கார். இதனால் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த ரிஷப ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பண வசதி அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு இருப்பதால் பணப்பிரச்சனை எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ ஏற்படும். அதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் சற்று நிம்மதியில்லாத நிலை கூட காணப்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையே கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சகோதரர்கள் வகையில் அனுகூலம் எதுவுமே இருக்காது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற முடியும். மேலும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சக பணியாட்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க. மேலும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கக்கூடும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதை இரண்டையுமே இந்த காலகட்டத்தில் முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு மனநிறைவை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் 11, 13. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானால் பணியாட்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றிகரமாகும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறக்கூடும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே நடக்கும். உழைப்பாளர்கள் நிலை அப்படிங்கிறது உயரக்கூடும். வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் குருவும் பரிவர்த்தனையாகி யோக பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பணியாட்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது. மேலும் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைய போகுது. செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரி உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வையானது செல்வாக்கை உங்களுக்கு உயர்த்த செய்யும். இழுபறியாக இருந்த வேலை நல்லபடியாக நடக்க தொடங்கும். இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குழந்தைகளுக்காக ஏங்கியவர்கள் கனவு அனைத்துமே நனவாக போகுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் மட்டும் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை நினைத்து மனதார விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நிலவி வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான முன்னேற்றத்தையும் அந்த அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு மார்ச் மாதம் 19க்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க. அதாவது இந்த ரிஷபராசி நேயர்கள் பெற போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவலை வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.